சாட்டிகடி மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. வெற்றி படமா மாஸ்க் படம் ஒரு பேட்மேன் படம். 2 ஹீரோ படத்துல நம்ம ஊர்ல எடுத்த ஒரு பேட்மேன் படம் மாதிரி தான் இருந்தது. ஒரு மாதிரி விஜய் ஆண்டனி சார் ஒரு பேட்மேன் நடிச்சா அப்படி இருக்கிற பார்த்தா மாஸ்க் படம் ஒரு பேட்மேன் படம். படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு சாதாரண மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசியிருக்காங்க. பாராட்டு, நல்லா பண்ணியிருக்காரு. இது விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அருமையான படம். மக்களுக்கு இந்த நேரத்துக்கு தேவையான எல்லா கருத்துக்களும் மட்டும் இல்லை, மிக 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 தெளிவா மக்களை ரொம்ப நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்கு நல்ல படம். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம் இது. நான் 10 வருஷமா படம் பார்க்கறதே இல்லை, ஆனா இன்னைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு இதை விட இனிமேல் சிறப்பான படம் வருமாங்கிறதே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. தேங்க்யூ சார், சொன்னது ரொம்ப நன்றி. அந்த வில்லன் வந்து என் தம்பி. ஆமா, படம் அருமையானது சார். 42 வருஷம் முன்னால வந்து காதல் ஓவியம்ல ஆக்ட் பண்ணாரு. இப்போ அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாரு. இந்த படம் கோசம் லாஸ்ட் இயர் வந்தாரு, இப்போ ரிலீஸ் ஆயிருது. ரொம்ப ஹாப்பி, நல்லா பண்ணிக்கிறாரு. அவர் நம்ம தம்பி மட்டும் இல்லை, எல்லாரும் நல்லா பண்ணிக்கிறாங்க. காட் பிளஸ். ஹோப் த மூவி இஸ் சக்ஸஸ். ஐ விஷ் மை பிரதர் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. A1 படம் சார். A1 வித்தியாசமாக எடுத்திருக்காங்க. இன்னி டேட்டில் வந்து சொசைட்டியில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பாலிடிக்ஸ்னால என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, அதை வந்து எதிர்த்து கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு டாப்பிக்கை இது பண்ணியிருக்கு. படம் சூப்பராக இருக்குமா. சக்தி திருமகன் அருண் பிரபு சார் மிரட்டி இருக்காரு. படம் சமூகத்துக்கு காலகட்ட தேவையான கதை. ஆக்சுவலாக அது அருவிய வாழ்ப்பு இருக்குது. ஹாட்ரிக் வெற்றி அருண் பிரபுக்கு. இந்த படம் எல்லா மக்களும் மிடில் கிளாஸ் மக்களும் பார்க்கலாம். அது இந்த காலகட்டத்துக்கு தேவையான கதை. வாழ்த்துக்கள். வணக்கம், நான் சக்தி திருமகன் திரைப்படம் பார்த்துட்டு வர்றேன். நான் கவிஞர் இந்துமதி பக்ரிசாமி. எல்லா மக்களையும் ஒரு கண் நின்று திரும்பி பார்க்குற வைக்கிற மாதிரி 1000 கேள்விகள் சந்திரசேகர் அவங்க மூலமா படத்தின் இயக்குனர் அருண் சார் வந்து ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப ஆராய்ஞ்சு ஆழமாக எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்தது. அந்த கேள்வி எல்லார் மனசுலையும் எழுந்தா அப்படி அதில் பாதிக்கப்படுற ஒருத்தர் எப்படி மாறுவாங்க அப்படிங்கிற அந்த படம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கு. பெரியாருடைய கருத்துக்கள் வந்து நிறைய இடங்களையும் திருக்குறள் நிறைய நினைவுபடுத்துகிற மாதிரியுமான அந்த படம் ரொம்ப ஆழமாக சிந்திக்கக்கூடிய எளிமையான மக்களுடைய பிரதிபலிப்பாக இருக்குது. எல்லா துறைகள் நடக்கக்கூடிய ஊழல்களையும் அட்டூழியங்களையும் சாட்டிகடி மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. ரொம்ப சிறப்பாக இருக்குது படம். இதில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப வேகமான ஸ்க்ரீன் பிளே இருக்குது. ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு படம். அதே சமயம் சோஷியலி ரெலவெண்ட்டான ஒரு பிக்சர். மக்கள் தேவையான கருத்துக்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அருமையான ஸ்க்ரீன் பிளே. ஏற்கனவே திரு அருண் பிரபு அவங்க எடுத்த படங்கள் வந்து வித்தியாசம். அருவி, அதுக்கப்புறம் வாழ், அதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானல் எடுத்துருக்காங்க. புது வடிவமைப்பில் அருமையான ஒரு சினிமா மொழிகளை கொடுத்துருக்காங்க. மக்கள் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. மக்கள் நிச்சயமாக பிடிக்கிறது. வெற்றி படமாக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. பாலிடிக்ஸ் நல்லா படம் நல்லா இருக்கு. இல்லை, இதுக்கு முன்னால் நல்ல படம் பண்ணியிருக்காரு. பட் இது எப்படி சொல்றது, அருண் பிரபு அவர் ஒரு சரியான டேரக்டர். அவருக்கு இதுக்கு முன்னால் 2 படம் பண்ணியிருந்தாருல, அது 2மே ஒரு சூப்பர் ஹிட் படம். ஸோ இதுக்கு அவர் ஒரு ஹேட்ரிக் படமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு பொலிட்டிக்கல் மூவி. உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக போயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பக்கா கமர்ஷியலாக ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் இப்போ சொசைட்டிக்கு என்ன தேவையோ அது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டீப்பஸ்ட்டாக சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ப்ரோ. இந்த முன்னாடி நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்க விஜய் ஆண்டனி சார் படம் நான் செம்ம நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக. ஸோ ஆக்சுவலாக அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மூவி எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. நல்லா ஏன்னா எஜுகேட்டிவாக ரொம்ப பொலிட்டிக்கலாக ரொம்ப பவர்ஃபுல்லாக மாஸாக ஒரு படம் எடுத்திருக்காரு அருண் பிரபு. நல்லா சொன்னேன், இன்னொருத்தர்கிட்ட சொன்னேன், அடுத்து ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அருண் பிரபு கொடுங்க, சூப்பராக செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்கிறேன். நல்லா இருக்கும், சூப்பர், நல்லா இருப்பாங்க. நானும் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி சார் அவர் வந்து ஒன்று மேலே ஒன்றா பயங்கரமாக அப்படியே ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருக்காரு ஸ்பீடில். படம்லாம் பண்ணிட்டு எல்லாமே நிறைய ஹிட்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸ்டேஜில் பேசும்போது யாரோ சொன்னாங்க 2 ஹீரோ படத்தில், ஒன்று வந்து விஜய் ஆண்டனி சார், இன்னொன்று வந்து படத்தோட ரைட்டிங் தான். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இதில். அருண் பிரபு டைரக்டரோட ரைட்டிங் தான் இட் ஹிட்ஸ் யூ ரியலி வெல். நிறைய டைமில் ஓ ஆமாம் கரெக்ட் அப்படிதான் இல்லை அப்படின்னு தோண வைக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு ரைட்டிங்.